தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு. என்ன காரணம்னு பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் பேசிய பேச்சு என்பது திரிஷா அவர்கள் குறித்து அவங்க தொண்டர்கள் வந்து பேசுறாங்க. உடனே அவர் சொல்றாரு, விஜய் அவர்கள் குறித்து எங்க தண்ணி வரணுமோ அங்க தண்ணி வரல அப்படின்றத வந்திருக்குன்ற மாதிரி பேசுறாரு. இதை விட ஒரு ஆபாசமான ஒரு பேச்சு எங்கன்னா இருக்க முடியுமா? இதை விட அருவருக்கத்தக்க ஒரு பேச்சு எங்கன்னா இருக்க முடியுமா? அதெல்லாம் பேசிட்டு வெட்டிட்டாங்க, ஒட்டிட்டாங்க, திரிச்சிட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு ஒரு மோசடியான பேச்சு பாருங்க. இப்போ இவருடைய கைதுக்கு வந்து நியாயம் கற்பிக்கிறாங்க. இது வந்து பழிவாக நடவடிக்கை. எது பழிவாக நடவடிக்கை? இதே கட்சியில் இருந்தக்கூடிய பொன்முடி அவர்கள் வந்து படு மோசமான முறையில் பேசினாரு. அப்படி படு மோசமான முறையில் பேசும்பொழுது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய கனிமொழி அவர்கள் கடுமையான எதிர்வினையாற்றினாங்க. அவர் கட்சியிலிருந்து அவர் இடைநீக்கம் பண்ணாங்க. அப்புறம் வந்து பொறுப்புலாம் எடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அவருடைய அண்ணன் மகன் பேசின பேச்சுக்கு இவங்க என்ன சொல்றாங்க? அந்த கைது நடவடிக்கை வந்து பழிவாக நடவடிக்கைன்னு சொல்றாங்க. இதே ஒரு சாதாரண மனிதர் பேசியிருந்தால் இந்த கைது என்பது கைதோடு மட்டும் இருந்திருக்காது, அந்த டிமாண்ட் வரைக்கும் போயிருக்கும். எவ்வளோ ஒரு படு மோசமான வார்த்தைகளை திமுக பேசுகின்றது. இந்த தாத்தா காலத்து திமுகன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தாத்தா காலத்து திமுகவை பேரன் வரைக்கும் தொடர்றாரு. சட்டமன்றத்தில் ஐயா கருணாநிதி அவர்கள் பேசின பேச்சுகள் என்பது மிக மோசமானது. திரு அண்ணாதுரை அவர்கள் பேசின பேச்சும் மோசமானது. நமக்கு 2 பேருக்கும் தனிப்பட்ட மரியாதை தான் உண்டு. ஆனால் நீங்கள் பேசக்கூடிய பேச்சு என்பது ஒருத்தரை நீங்க எதிர்க்கணும் அப்படின்னா அரசியல் எதிர்க்கணும். அதை விட்டு பெண்கள் சார்ந்து ஆபாசமா கொச்சையா பேசுறீங்கன்னா உங்களை கைதும் பண்ணக்கூடாது, உங்களை சிறையிலும் வைக்கக்கூடாது. இது ஜனநாயக உரிமை. ஆனா நீங்க மட்டும் திமுகவுடைய ஆட்சி காலத்தில் உங்க ஆட்சியை பத்தி எவனா ட்வீட் போட்டா கூட அவங்கள கூட்டிட்டு போய் கைது பண்ணி சிறையில் வச்சு 3 மாசம் 4 மாசம் பெயில் தராம ஒரு சாதாரண பேச்சுக்கு எழுத்துக்கே பார்த்தீங்கன்னா கூண்டாஸ் போட்டது திமுக. இன்னைக்கு அவங்க கருத்துரிமையினுடைய காவலர்கள் ஆயிட்டாங்க. அப்ப தமிழ்நாடு என்பது இன்றைக்கு எந்த மாதிரியான ஒரு எதிர்கட்சி தலைவரை வைத்திருக்கிறதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இவரு பேசின பேச்சு என்பது ஏதோ உணர்ச்சாசப்பட்ட பேசின பேச்சுலாம் கிடையாது. ரொம்ப தெளிவா அவங்க திரிஷான்னு கத்துறாங்க. இவர் வந்து அவங்கள வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக இவருக்குள்ள படும் மோசமா பேசுறாரு. இந்த மாதிரி பேச்செல்லாம் நம்முடைய குடும்பங்கள்ல உங்களை சார்ந்தவர்கள்கிட்ட நீங்கெல்லாம் பேசுவீங்களான்னு சிந்திச்சு பார்க்கணும். படும் மோசமான பேச்சு இது, கண்டிக்கத்தக்க பேச்சு என்பது. இந்த கைது என்பது சரியானது தான். டிவிகே அரசாங்கம் பெருந்தன்மையோட அவரை வந்து ரிமாண்ட் பண்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் இந்த அரசாங்கத்தை இன்னும் நம்ம பாராட்டலாம். ஆனால் இது ஒரு சாதாரண மனுஷன் பேசியிருந்தா பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ரிமாண்ட்லாம் பண்ணியிருப்பாங்கன்றதான் என்னுடைய ஒரு பார்வை. அப்படி தான் பண்ணியிருப்பாங்க.